Okay, good morning, good afternoon student. Now we are going to Unit 3 Geography. Today we are conduct topic cash crops அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். Page number 163 அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். So cash crops னா அப்படினா சொல்றோம் நம்ம வேளாண்மையுடைய வாணிப பயிர்கள் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா food crops அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். உணவு பயிர்கள். உணவு பயிர்கள் என்னென்ன பார்த்தோம்? நம்ம ரைஸ் பார்த்தோம், நெல் பார்த்தோம், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோவர் பார்த்தோம், பஜ்ரா பார்த்தோம், வீட் பார்த்தோம், கோதுமை. இதெல்லாம் வந்து உணவு பயிர்கள். So cash cropsனா கேஷ்னா என்னது? பணம். ஸோ பணத்தை தரக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு the crops which are cultivated from the commercial process called cash crops. These are crops including sugarcane, tobacco, fiber crops, jute and mist and oil seeds. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வணிக நோக்கத்திற்காக பயிரிடப்படும் முக்கிய பயிர்களே வணிக பயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கரும்பு, புகையிலை, இழைப்பயிர்கள் மற்றும் பருத்தி, சணல் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்றவை முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுமதி பண்ணுவாங்க, உலக அளவில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? 2019 to 18லேருந்து 19 வரை, 19லேருந்து 2020லேருந்து 21 வரையும் அதிகமான ஏற்றுமதி இருக்குது. என்னென்ன துறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 3 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புள்ளி உரம் வந்து கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் லெவல் கொடுத்துருக்காங்க. நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய விளைச்சல் அதிகமாக இருப்பதனால ஏற்றுமதி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுகர் கேன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கரும்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் in the overall the world அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The crops provide a raw material for the sugar industry which is the second largest industry category of our country. Based providing sugar, gur and Kadarsi, it's a supplies molecules for the alcohol industry of the bagasse for the paper industry. India is the ranked third in sugar production in the world after the Cuba அண்டர்லைன் பண்ணிங்க. கியூபா தான் சுகர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் உலக அளவில். சரியா? கியூபா அண்ட் பிரேசில் அட் த ஸ்டேட் லெவல். உத்தரப்பிரதேஷ் லீடிங் த ப்ரொடியூஸ் சுகர் கேன் ஃபாலோடு த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரும்பு உலகின் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எது சார்னா கியூபா தான் வரும். ஃபர்ஸ்ட் சுகர் கேனில் வந்து கியூபா தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொழிற்சாலைக்கு ஒரு முக்கிய ரா மெட்டீரியல், முக்கிய மூலமான ஒரு மூலப்பயிராக வந்து மூலதனமாக வந்து இருக்கின்றது. இது நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய 2வது தொழிற்சாலையாக இருக்கும். எது? சுகர் கேன் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? சாராய தொழிற்சாலைகள் மற்றும் காகித தொழிற்சாலைகள் போன்றவைக்கு தேவையான அளவு என்ன சொல்கிறாங்க? இந்த கரும்பு சக்கைகள் வந்து அதிகமாக பயன்படுகின்றது. மேலும் சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு கியூபா மற்றும் பிரேசில் அடுத்தபடியாக இந்தியா இருக்கின்றது. இதன் முதன்மை உற்பத்தியாக வந்து பார்த்தீங்கன்னா கியூபா இருக்கிறது. இதில் இந்தியா அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் இருக்குது. அதனை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில் அதிகம் செய்யும் ஒரு பிற மாநிலங்களாக வந்து இவை பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் என்ன சொல்கிறாங்க? மகாராஷ்டிரா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காட்டன் பார்க்க போகிறோம். காட்டன் வந்து பருத்தி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Cotton is the most important cash crops of India. It provided raw material to largest industry of India. India ranked second next to China at the production of cotton. Next, about 79% of the total area and production in the country were contribution for the state with Gujarat, Maharashtra, Andhra Pradesh, Punjab. அதாவது பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலையாக இருக்கின்றது. ஸோ இதனுடைய முக்கிய மூலப்பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா பருத்தினுடைய நெசவு தொழிலில் பருத்தியில் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. இதில் பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்திய அளவில் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில் டோட்டல் பருத்தி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 79% வந்து இந்தியாவுக்கு அளிக்கின்றது. இந்த இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? பருத்தியில் சீனா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 2வது இருக்குது. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றாங்க? ஒரு தொழிற்சாலையாக காட்டன் தொழிற்சாலையில் இந்தியாவில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூட் பற்றி பார்க்க போகிறோம். ஜூட் வந்து சணல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் த ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ் grow well in the alluvial soil. It's a provide a raw material for the jute industry. It is a used manufacturing of the gunny bags, carpets, hyacinths, ropes and strings, rings, clothes, tribullions, upholstery. West Bengal in the leading state both of cultivation and the production of jute. The other cultivation of jute in Bihar, Assam and Meghalaya. சணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டலத்தில் வளையக்கூடிய என்ன சொல்றாங்க? ஒரு இழைப்பயிர்களாக இருக்கிறது.
ஸோ மேலும் இது வண்டல் மண்ணில் வந்து அதிகமாக நன்கு வளரக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாக வந்து இந்த சணல் இருக்கிறது. இந்த சணல் தொழிற்சாலைக்கு ஒரு முக்கிய பங்காக, ஒரு முக்கிய மூலப்பொருளாக வந்து சணல் இருக்கின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோணிப்பையே, இந்த கம்பளி தைக்கிறது, கயிறு, நூல் தைக்கிறது, அப்புறம் வந்து சொல்கிறாங்க போர்வைகள், நம்ம போத்திகளில் பெட்ஷீட், இது துணிகள், மிகப்பெரிய தார்பாலைகள், அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா திரைச்சீலைகள், அதாவது திரைச்சீலைகள்லாம் நம்ம சொல்கிற ஸ்க்ரீன் சொல்கிறல, இதெல்லாம் போன்றவை தயாரிக்க சணலுடைய நார் வந்து அதிகமாக பயன்படுகிறது. ஸோ சணல் பயிரிடுதல் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் வகிக்கிறது. இதனைத் தொடர்ந்து பீகார், அசாம், மேகாலயா போன்றவை சணல் பயிரிடங்கள மாநிலங்களில் முக்கியமானதாக வந்து திகழ்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயில் சீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Oil seeds is the primary source of the fat in the Indian diet area derived from a number of crops like groundnut, rapeseed, mustard, seams, linseeds, sunflower, castor seeds, cotton seeds, Niger seeds. Thus are all provide oil, the oil cake, which are the used in making of a lubricants, varnish, medicine, perfume, candles, soap, manure, cattle feed. And Gujarat is the Indian largest oil seeds producing state. The groundnut production India is the second largest production in the world after China. அதாவது ஆயில் சீட்ஸ், இந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்தியர்களுடைய உணவு வகையில் முதன்மையாக திகழ்வது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மள அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. கலக்கா சொல்லுவோமா? நிலக்கடலை, ஆமாவா? ஆமாம், கலக்கா சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கடுகு, எள்ளு, ஆளி விதைகள், அப்புறம் சூரியகாந்தி பூ, ஆமணக்கு பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க, அந்த பூ. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி விதைகள், நைஜர் விதைகள் போன்ற முக்கியமான எண்ணெய் வித்துக்களாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்களாக வந்து உலகளவில் வந்து இது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதைத் தொடர்ந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயுடைய செக்காடுது என்ன சொல்கிறது, புண்ணாக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம. புண்ணாக்கு, அதுக்கப்புறம் மசகு எண்ணெய், வார்னிஷு, மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், மெழுகு, சோப்பு, உரம், அப்புறம் கால்நடைக்கு தேவையான தீவனங்கள், இது போன்றவற்றை தயாரிக்க பல்வேறு வகையில் இந்த எண்ணெய் வித்துக்கள் பயன்படுகின்றது. ஆட்டினா எண்ணெய் வருது, அதை ஆட்டினா செக்காது, அதை எடுத்துமே மாட்டுக்கு போகிறோம். ஸோ பல்வேறு வகையில் வந்து இது தேவைப்படுது. மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறோம், எண்ணெய் பர்ஃப்யூமுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம சோப்பு செய்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் பல்வேறு வகையில் வந்து யூஸ் ஆகுது. அதனை தொடர்ந்து நம்மளாம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் குஜராத் மாநிலம் தான் எண்ணெயில் வந்து எண்ணெய் வித்துக்களில் முதல் இடத்தில் உள்ளது. எதில்? ஓவரால் இந்தியா அளவில். ஸோ நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் வந்து உள்ளது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், கலக்கா போடுறல, இப்போ கூட கலக்கா சீசன் தானே, நிறைய இடத்துல கலக்கா போட்டு கலக்கா என்ன பண்ணுறாங்க, பயிரிட்டு விவசாயம் செய்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம், பிளானேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிளானேஷன் கிராப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் பிளானேஷன் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். Thus are cultivated in a large estate of in hill slope, tea, coffee, rubber and the spices of the major plantation of the crops in India. தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது முழுமையாக. இவை மலைச்சரிவுகளில் மற்றும் மிகப்பெரிய எஸ்டேட்டுகளில் வந்து அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதில் தேயிலை, காபி, ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள் ஆகியவை இந்தியாவினுடைய முக்கிய தோட்டப்பயிர்களாக இருக்கின்றது. ஆமா தானே? ஆமா. என்ன பண்ணுறோம், நம்ம கேரளாவில் என்ன பண்ணுறோம், காப்பி போடுறோம். கேரளாவில் என்ன பண்ணுறோம், காப்பியில் அது எஸ்டேட் இருக்குது, அது இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இந்த இமாலய சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காப்பியில் தேயிலை பயிர்கள் வந்து அதிகமாக இருக்குது. சிலோனில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரப்பர் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது. ஸோ வாசனை பொருட்களும் வந்து அங்கே அதிகமாக என்ன பண்ணுறாங்க, சாண்டல் மரம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்தை நோக்கி மட்டுமே வந்து பயிரிடுகிற பண்ணுற ஒரு முக்கிய பயிராக இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டீ பற்றி பார்க்க போகிறோம். டீ, தேயிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டீ இஸ் த evergreen plant that the mainly grows tropical of the subtropical climate. Tea is a labor intensive and grows of a faster under the light sharp. Tea plant require the high rainfall but its roots cannot tolerate water logging. Two major varieties of the tea are cultivated in India. There are BOHA originated from China, Assamica, ASSAMICA from India. ஸோ இந்த தேயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அயன மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரியான கால்நிலைகள், அதாவது என்ன சொல்றாங்க, அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் கிளைமேட், அந்த மாதிரி இடத்துல என்னைக்குமே எப்பவுமே வந்து ரொம்ப பச்சை நிறமா செழிப்பியா இருக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக வந்து தேயிலை இருக்கிறது. இந்த தேயிலை பயிரிட அதிகமான தொழிலாளர்களும் மிதமான என்ன சொல்றாங்க நிழலும் தேவைப்படுகின்றது. இவை வந்து பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள் மற்றும் இந்தியாவில் வந்து தேயிலை போன்று பல்வேறு நறுமண பொருட்கள், அதாவது வந்து என்ன கொடுப்பாங்க, டீயில வந்து பாத்தீங்கன்னா A1, A2, B1, B2, C1, C2 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டெஃபினேஷன் வந்து இந்த தேயிலை வந்து பிரிப்பாங்களாம். அதனுடைய தரத்தை வந்து அதிகமாக வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தேயிலுடைய தரத்தை வந்து பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக வந்து பயிரிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃப்ரம் த சீனா வந்து பார்த்தீங்கன்னா பயோ அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய டீ உற்பத்தி வந்து அந்த மேற்கொள்ளுது. அதில் அசாமிகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு டீ உற்பத்தியினுடைய முக்கியமான ஒன்றாக வந்து இருக்கின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூகி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பிறப்பிடம் வந்து சீனாவாக இருக்கின்றது. அசாமிகா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிறப்பிடம் வந்து இந்தியாவாக இருக்கிறது. மேலும் வந்து இந்தியாவில் பயிரிடப்படுகிற ஒரு முக்கிய 2 டீயிலை பயிர்களாக அந்த போகிக்கும் அசாமிக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. A number of hybrid varieties of have been developed by the mixing these two. India is the second largest producer of tea after China in the world. Assam is the largest producer of the tea in India. Other states are Tamil Nadu, Kerala and West Bengal. என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பலவுலகுது தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடம் வகிக்கின்றது. மேலும் இது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு என்ன சொல்றாங்க ஸ்டேட் லெவலில் வந்து அதிகமான உற்பத்தியில் இருக்கிறது. ஸோ இது மிகவும் தேயிலை பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வீரியமுள்ள தேயிலை பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காஃபி பற்றி பார்க்க போகிறோம். காஃபி நம்ம குடிக்கிற டெய்லி காஃபி அதை பற்றி பார்க்க போகிறோம். காஃபி இஸ் எ கிரவுண்ட் இன் எ ஷேட் அண்ட் இட்ஸ் எ கிரவுஸ் effectively in the altitude between 1000 and 1500 above means sea level. There are 2 main varieties of the coffee. There are Arabica, high quality cultivated more than in India. Next நான் கொடுத்துருக்காங்க ரொபோஸ்டா கொடுத்துருக்காங்க. ரொபோஸ்டா இன்ஃபீரியர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தரம் குறைந்த வகை அப்படின்னு சொல்றாங்க. 2 வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த காஃபியினுடைய என்ன சொல்றாங்க நிகழ்வு மற்றும் இது நன்கு வளரக்கூடிய இடம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1000 to 1500 ஃபீட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சரிவுகளில் நன்றாக வளரக்கூடிய ஒரு முக்கிய பயிராக வந்து காஃபி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கிய பயிர்களாக இருக்கிறது, அராபிகா, ரொபோஸ்டா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன் இந்தியா இன் 7 largest producer of the coffee globally, Karnataka is the leading producer of the coffee in India. It produces 71% in India and 2.5% in the world. Source Coffee Board of in India 2018. அதாவது உலக காபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடம் வந்து வகிக்கின்றது. மேலும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் காபி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மை இடமாக வகிக்கின்றது. இந்த மாநிலம் இந்திய உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 71% வந்து நம்மளுக்கு அளிக்கின்றது. உலக உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வேர்ல்டு லெவலில் வந்து என்ன சொல்றாங்க 2.5% வந்து அதனுடைய பங்களிப்பாக வந்து காபி உற்பத்தியில் இந்தியா கொடுக்கின்றது. இதுக்கு ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய காபி வாரியம் அப்படின்னு சொல்லுறாங்க. சோர்ஸ் ஆஃப் காபி போர்ட் ஆஃப் இந்தியா 2018. இதுக்கு ஆதாரம் வந்து என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய காபி சங்கம் அறிவிக்கிறாங்க. 2.5% வந்து நம்ம உலக உற்பத்தியில் நம்ம வந்து உலகத்துக்கு கொடுக்குறோம் காப்பி கொட்டையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரப்பர் பற்றி பார்க்க போறோம். Rubber plantation were first established in Kerala in 1902. It's needed hot and wet climate condition, temperature about 20 degrees Celsius and rainfall about 300 cm. Most of the land under the rubber belongs to small landholder. The major rubber growing areas the Tamil Nadu, Kerala, Karnataka, Andaman Nicobar Island. That's all. So என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1902 வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது. அண்டர்லைன் பண்ணீங்க, அது புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைடு கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மற்றும் அயன மண்டலை போன்றவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானதாக ரப்பர் தோட்டம் வளைவதற்கு, ரப்பர் மரம் வளைவதற்கு முக்கிய இடமாக இருக்கின்றது. இதனுடைய வெப்பநிலை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதிகமான மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கும். பெரும்பாலான வந்து ரப்பர் தோட்டங்கள் சிறு மற்றும் என்ன சொல்றாங்க சின்ன நிலத்தினுடைய சொந்தக்காரர்கள் தான் வந்து இருக்கும். மேலும் இது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உற்பத்தியில் வந்து ரப்பர் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பைசர்னா நம்ம நறுமண பொருட்கள், இந்த பிரியாணிலாம் போடுறல அதுதான் பொழுது. ஆமாம், இந்தியா has been world famous for its spices since of ancient time. பார்த்தீங்களா, ஆதி காலத்திலே. நெக்ஸ்ட், thus are spices mostly used of the flavoring though tempering cooking and food and preparing medicines. And the dyes of the pepper, chilies, turmeric, ginger, cardamom, clove and arak. So spices cultivated in India. Kerala is the leading producer of the spices in India. அது என்ன கொடுத்துருக்காங்க, பழங்கால தோட்ட பயிர்களாக வந்து நறுமண பொருட்கள் வந்து இருக்கிறது. இந்தியா இந்த நறுமண பொருட்களை உலக புகழ் பெற்றதாக வந்து இருக்கின்றது. ஸோ இந்த நறுமண பொருட்கள் பெரும்பாலான உணவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவை ஊட்டக்கூடியதாக வந்து இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மருந்து பொருட்கள் மற்றும் சாயங்கள் தயாரிக்கவும் வந்து பயன்படுகிறது. இதில் குறிப்பாக மிளகு, மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, பாக்கு போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து இருக்கிறது. இதில் இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுகிறது ஸ்பைசஸ். இதில் கேரளா நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கேரளா வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தோட்டக்கலை பயிர்கள். ஸோ இது தோட்டக்கலை பயிர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ it refer to the cultivation of the fruit, flowers and vegetables. Fruit, the vegetables are the important supplement to human diet as they provide element minerals, vitamins and fiber required of the maintaining the health. India, it is the second position of the production of the fruits and vegetable. தோட்டக்கலை பயிர்கள் என்பது பழங்கால மலர்கள், காய்கறிகள், என்ன சொல்றாங்க, பழ வகைகளை வந்து குறிக்கின்றது. உடல்நலத்திற்கு தேவையான சொல்றாங்க நம்மள சத்துக்கள், வைட்டமின், நார்ச்சத்துக்கள், பழங்கள் போன்றவை, காய்கறிகள் வந்து அதிகமாக உள்ளது. ஸோ இவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மனிதர்களுடைய வாழ்வில் அன்றாட பயிரிடக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கிறது. இந்த காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2ஆம் இடம் வந்து வகிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சில்ட்ரன்ஸ். இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.